தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச உடனேயே கப்பல் கட்டும் நிறுவனம் வந்து ஆந்திராக்கு போயிடுச்சு, ராயல் என்ஃபீல்டு இங்க போயிடுச்சு அங்க போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க படித்தவர்களாக இரு பகுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தா ஒரு மாசத்துல வேற ஒரு மாநிலத்துக்கு உடனடியா போகிறதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கான்றத பாருங்க. அதை கையாளாத தனமா கடந்த ஆட்சி காலத்துல விட்டது நீங்க ஏன் ஃபாலோ பண்ணல? ஏடிஎம்கே பீரியடை விட 5 மடங்கு நாங்கள் முதலீடுகள் கொண்டு வந்திருக்கோம். 5 மடங்கு கடன் வாங்கியிருக்கோம், அதையும் சொல்லுங்க. இன்னைக்கு ஓட ஓட உங்களுடைய முதல்வர் அவர்கள் வேட்பாளரையுமே விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. நீங்க பேசுறீங்களா பேச்சுன்னு கேட்கிறேன். இதுக்கான காரணங்களை சுய பரிசோதனை பண்ணுங்க. இன்னைக்கு திராவிட கொள்கையை பேசிட்டு உங்களுடைய அறிவுகள் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கடந்த காலங்கள் இன்னைக்கு வந்த உடனே 717 மதுக்கடைகளை மூடி இருக்கிறாரு. ஆனா சாராயத்தை கொடுத்து மக்களை இன்னைக்கு சாலையில நடைபெணமா படுக்க வச்சது இந்த திமுக ஆட்சின்றதை ஏன் மறுக்க மாட்டீங்க? திமுகல இருந்து வெளியில வரணும் முடிவெடுப்பாங்க. தாவேக்கால சேர போறோம், தாவேக்காவுடைய இதுக்கு ஆதரவு தர போறோம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு சுயநல நோக்கம் இருந்துதான் தாவேக்காவோட வராங்க. அவங்களை எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க? அரசு மருத்துவமனைகள்ல முதல்ல வந்து கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுறதே வந்து அவ்வளோ தரமா இல்லை அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த மோதிரம் கொடுக்குற அந்த காஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த தரத்தை தானே நீங்க உயர்த்தணும்னு விமர்சனங்கள் வருது. யார் சொல்றாங்க? ஆளுங்கட்சி. திருமாவளவன், ஏவா வேலு அவர்கள், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டிலலாம் ரெய்டு போகுதுன்னா அப்போ அமைச்சர்களே வந்து இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கும் போது அப்போ தலைமை மேலே வந்து ஏன் நீங்கள் இன்னும் ரெய்ட் பண்ணலை? தொழில் முதலீடுகள் டிஆர்பி ராஜா அவர்களுடைய அந்த பதிலடி அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, அதாவது நாங்கள் வந்து ஏடிஎம்கே பீரியடில் இருந்ததை விட நிறைய முதலீடுகளை வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்நிய முதலீடுகள் வந்து எங்களோட ஆட்சி காலத்தில் தான் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் முடிஞ்சால் வந்து அதில் பிரிகேடையுமே கணக்காட்டினாங்க. அந்த தொழில் முதலீடுன்னு சொல்லிட்டு இந்த பிரிகேட் நிறுவனம் சதுப்பு நிலத்தில் வந்து வீடு கட்டுறாங்க இல்லையா, அந்த 2000 கோடியுமே அதில் கணக்காட்டியிருந்தாங்க. நீங்கள் வந்து கடந்த காலங்களில் தொழில் முனைவோருக்கு வந்த ஈர்க்கப்பட்ட நிதியினுடைய இதில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இருக்கும். லண்டனுக்கு போயிட்டு வந்தீங்க, எத்தனை தொழில் நிறுவனங்கள் இங்கே வந்துருச்சு, அதையெல்லாம் பேசணும்ல. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச உடனேயே கப்பல் கட்டும் நிறுவனம் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு, ராயல் என்ஃபீல்டு இங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் படித்தவர்களாக இரு பகுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தால் ஒரு மாதத்தில் வேற ஒரு மாநிலத்துக்கு உடனடியாக போகிறதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கான்றதை பாருங்கள். ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனத்தை ஒரு மாநிலம் வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்குது, அதுக்கான டைமிங் இருக்குது. நம்ம போய் பேசினோன்னா ஒரு காஃபி குடிக்கிற டைமில் உடனே கையெழுத்து போட்டு உடனே நாளை காலைல பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்கிடுங்கன்னு சொல்லக்கூடியது இல்லை. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வேறு மாநிலத்துக்கு போகுதுன்னா அதை கையாளாத தனமாக கடந்த ஆட்சி காலத்தில் விட்டது நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணலை? ஏடிஎம்கே பீரியடை விட 5 மடங்கு நாங்கள் முதலீடுகள் கொண்டு வந்திருக்கோம். 5 மடங்கு கடன் வாங்கியிருக்கோம். 5 மடங்கு கடன் வாங்கியிருக்கோம், அதையும் சொல்லுங்கள். ஏடிஎம்கே பீரியடை விட 5 மடங்கு முதலீடுகளை கொண்டு வந்துட்டீங்க. கடன் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க? டபுள் மடங்கா? அதை விட கொஞ்சம் அதிகம் தான். 60 ஆண்டுகளுடைய வரலாறை பேசணும், 70 ஆண்டுகளுடைய வரலாறுகளை பேசணும். 70 ஆண்டுகள் இந்த ஆட்சி அமைப்பில் 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்தது. இன்றைக்கி 13 லட்சம் கோடி கடனாக இருக்குது. 5 வருஷத்தில் எத்தனை லட்சம்? கிட்டத்தட்ட ஏறத்தாழ 9 லட்சம் கோடி கடன் இவங்க ஆட்சி காலத்தில் மட்டும் வாங்கியிருக்கு. ஏற்கனவே வாங்கினது 4.5 லட்சம் கோடி கடனும் 60 ஆண்டுகள் இல்லாத ஒரு கடனை 5 வருஷத்தில் வாங்கியிருக்கிறாங்களே. இதுக்கு டிஆர்பி ராஜா என்ன பதில் சொல்ல போறாரு? அவங்க வந்து திட்டங்கள் நிறைய நாங்கள் செயல்படுத்தணும், அதுக்காக தான் கடன். அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போச்சு அந்த பிரிட்ஜா? ஏவா வேலு ஒரு பிரிட்ஜு கட்டி ஆற்றுல அடிச்சுட்டு போச்சு இல்லை, அந்த பிரிட்ஜா? தென்காசியில் என்னுடைய தம்பி தங்கச்சிங்க படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது மேற்கூரை இடிஞ்சு விழுந்து இப்போ செத்து போனாங்களா, அதுவா? திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பள்ளி சுவர் இடிஞ்சு விழுந்து 2 பசங்க 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் இறந்து போனாங்களே, அதுவா? எந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது எனக்கு தெரியல. தாவேக்கா வந்து புதுசாக எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. நாங்கள் ஏற்கனவே 40 நாளையில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஆனால் 5 வருஷத்தில் அத்தனை தொழிலாளர்களையும் நீங்கள் வெக்கம் இல்லாமல் போராட விட்டுருப்பீங்க. நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க, பகுத்தறிவாளராக பேசுவீங்க, சமூக நீதியை பேசுவீங்க, கம்யூனிசத்தை பேசுவீங்க. ஆனால் அவன் 100 ரூபாய் கூலிக்காக உயிரையும் விடணும், சாக்கடையில் இறங்கி போராடணும். சென்னையினுடைய மையப்பகுதியில் சென்ட்ரலில் ரிப்பன் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவார். சேகர் பாபு ரவுடித்தனமாக அவர்களை பார்ப்பாரு.
அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கு உங்களுக்கு உங்க பக்கமே தீர்ப்பாகி அவர்களை உடனடியாக கைது செய்வீங்க. இப்படிப்பட்ட அராஜக போக்குக்கு முடிவு கட்டுவதற்கு தான் தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஓட ஓட உங்களுடைய முதல்வர் அவர்கள் வேட்பாளரையுமே விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. நீங்க பேசுறீங்களா பேச்சுன்னு கேட்கிறேன். இதுக்கான காரணங்களை சுய பரிசோதனை பண்ணுங்க. இன்னைக்கு திராவிட கொள்கையை பேசிட்டு உங்களுடைய அறிவுகள் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடந்த காலங்கள் இன்னைக்கு வந்த உடனே 717 மதுக்கடைகளை மூடி இருக்கிறாரு. ஆனா சாராயத்தை கொடுத்து மக்களை இன்னைக்கு சாலையில நடைபெணமா படுக்க வச்சது இந்த திமுக ஆட்சின்றதை ஏன் மறுக்க மாட்டீங்க? 2 ஆட்சியாளர்களும் தான். திமுகவும் அண்ணா திமுக சரிசமமா தான் பண்ணிச்சு. நீங்க மூடினீங்களா? கடந்த ஆட்சி காலங்களில் 500 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றத புள்ளி விவரத்தை கொடுங்க. 717 கடைகள் எங்கெங்க மூடப்பட்டிருக்கின்றது என்னுடைய அருமை சகோதரர் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் இன்னைக்கு தெளிவான கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நீங்க கொடுங்க. அதே போல 500 கடைகள் மூடப்பட்டது. அந்த 500 கடைகள் இத்தனை எண்ணிக்கையில் இருந்தது. 500 கடைகள் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் எந்த கடைகளும் திறக்கப்படலன்னு செந்தில் பாலாஜி கொடுப்பாரா? எங்கால் கொடுத்துருக்குறாங்களே. 1500 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டா போய்கிட்டு இருந்தது இன்னைக்கு அரசு கஜானாவுக்கு வர வச்சிருக்கிறாங்களா? அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? இத்தனை ஆண்டுகள் அந்த பணங்கள்லாம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு. பள்ளி கல்வித்துறையினுடைய இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை கல்வியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு நண்பர் ராஜ்மோகன் பேட்டி கொடுக்கிறாரு. இன்னைக்கு 400 கோடிக்கு மேல இன்னைக்கு லஞ்சம் வாங்கப்படுவது தடுக்கப்பட்டிருக்குன்னு அத்தனை பள்ளி தாளாளர்களும் இன்னைக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அதுக்கெல்லாம் மறுத்து பதில் கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வேட்பாளரும் எல்லா தொகுதிகளிலும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. இந்த ஆப்ல வந்து சொல்லுங்க. நேரடியாக பார்க்கறதுக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் எங்களுடைய அலுவலகத்தில் ஆட்கள் இருப்பாங்க. உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. இல்லைன்னா இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க, இல்லைன்னா இந்த ஆப்ல தொடர்பு கொள்ளுங்கன்னு ஊரா போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே. நீங்க எந்த மாதிரி மக்களை சந்திச்சிங்க? நீங்க உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்துக்கு வாங்கன்னு மட்டும் சொல்லலை. உங்களுக்கு வர முடியலன்னா இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள முடியலன்னா உடனடியாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் உங்களுடைய குறைகளை உடனே சொல்லுங்கள், அது செஞ்சு தரப்படும்னு. அப்போ ஏதோ மேம்பாக்கான அரசியலை பண்ணலைல்ல, அடிமட்டத்தில் இறங்கி தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்களுடைய நலன் தானே பிரதானம்ன்றதை உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மினிஸ்டர்ஸோட நம்பர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மினிஸ்டர்ஸோட நம்பர்ஸும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணும்போதே யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி பொதுமக்கள் கால் பண்ணும்போது எடுப்பாங்க? இல்லை, என்ன குறைகளோ அதை சொல்கிறதுக்கான நம்பர் தான். மினிஸ்டரை நேரடியாக தொடர்பு கொண்டு இன்டர்வியூக்கு நீங்கள் கூப்பிட்டுருங்க, உடனே வந்து இன்டர்வியூ கொடுப்பாருன்றதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது எந்த அளவுக்கு அவங்க உடனே கான்டாக்ட் எடுத்து அது கால் அட்டன் பண்ணி அவங்க வந்து பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க, எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்களா உடனேங்கிறது தானே. நீங்கள் எல்லா தொகுதிக்கும் போனீங்கன்னா எல்லா தொகுதிகளிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் இருப்பது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. அங்கே வந்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் நான் சுற்றி பார்த்துருக்குறேன். போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இருக்கக்கூடியதை நீங்களும் நானும் ஒன்றா போவோம். ஃபோன் அடிங்க, இல்லைன்னா நேரில் போய் பாருங்கள். நீங்கள் கேமராவோடவே வாங்க, கேமராவோட போங்க. அந்த அலுவலகத்தில் ஆட்கள் இருக்காங்களான்னு பாருங்கள். அந்த ஆப்பு முறையாக செயல்படுதான்னு பாருங்கள். அதை பற்றி விவாதிப்போம். நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறேன். மேம்போக்கா போகிற போக்கில் சூன்ட்டெல்லாம் போகக்கூடாது. அடிப்படையில் ஆதாரத்தோட தெளிவாக பேசுங்கன்னு சொல்கிறேன். மறுத்து பேசுங்க. கருத்தியெல்லாம் பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்கிறேன். அபாண்டங்களை பேசாதீங்கன்னு சொல்கிறேன். இது அபாண்டம் இல்லையே. இல்லை, நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசிட்டீங்கன்னு சொல்லலை. கருத்தியெல்லாம் பேசுங்க, இதை ஆதாரபூர்வமாக பேசுங்க. அபாண்டமாக எதுவும் வேண்டான்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்து வைகோ அவர்கள் வந்து சொல்கிறாங்க, சோதனை காலம் வந்து முடிஞ்சிருச்சு, நாளான்னைக்கு பொதுக்குழுவை கூட்ட போகிறாங்க, அதில் வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போகிறாங்க, திமுகவோட தொடர்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சோதனை காலம் முடிஞ்சிருச்சு, வசந்த காலம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ அஃப்கோர்ஸ் டிவிகேவோட அவங்க வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் தானே? அதாவது சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டால் கூட தெரியும். அவர் பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுப்பாங்க? திமுகலேருந்து வெளியில் வரணும்னு முடிவு எடுப்பாங்க. தாவேக்கால சேர போகிறோம், தாவேக்காவுடைய இதுக்கு ஆதரவு தர போகிறோம்னு சொல்லுவாங்க. திமுக சின்னத்தில் ஜெயிச்சவங்க ராஜினாமா பண்ணுவாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவர் சொல்லக்கூடியதுல தான் அத்தனையுமே வெளிப்படையான எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் தான் திரும்ப ஆட்சிக்கு வருவாங்கன்னு தான் அவங்களோட கூட்டணி வச்சதாகவும் சொல்கிறாங்க. இப்போ இல்லை, நான் என்னன்னா மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றது இன்னைக்கு மக்கள் தீர்ப்பு என்னன்றதை இன்னைக்கு அந்த அவர்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு தானே உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வல்ல ஆட்சி முறை, இதுதான் ஆட்சி முறை. பெரியாருடைய கொள்கையை பேசி பேசி மேடையில் பேசி பேசி பண்ணக்கூடியது இல்லை ஆட்சி. அடிப்படையில் இறங்கி மக்களுடைய ஆட்சியாக நடக்கணும். அதுதான் இன்னைக்கு மக்களுடைய தேவையாக இருக்குதுன்றதை இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல.
துரை வைகோ அவர்கள் ஏற்கனவே கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயுமே சரி, இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்லேயுமே வைகோ அவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்லேயுமே சரி, அப்போ அதுதான் தெளிவுபடுத்துகிறாருல்ல, சோதனை காலம் முடிஞ்சிருச்சு, இனிமே வசந்த காலம் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எதை குறிப்பிடுறாருன்றது தெரிய வேண்டாமா உங்களுக்கு? பத்திரிகையாளர் தானே நீங்கள். அதுதான் சொல்கிறேன். அப்போது வந்து எல்லாருக்கும் ஒரு சுயநல நோக்கம் இருந்து தான் தாவேகாவோட வராங்க. அவங்கள எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அது எங்களுடைய தலைவர் பார்த்துப்பாரு, பொதுச் செயலாளர் பார்த்துப்பாரு, எங்களுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க தாவேகாவில் வந்து இணைய போகிறோம்னு சொல்லலை, தாவேகாவில் கூட்டணிக்கு வரேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? அத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு இந்த பக்கம் ஒன்றுன்னா போவாங்க. புரியுதுங்களா? நான் தமிழக வெற்றி கழகம்ன்றது நிரந்தரமான ஒன்று. இதுக்கு யார் வேணால் கூட்டணிக்கு வரலாம் போகலாம், அவர்களுடைய சொந்த விருப்பம். புரியுதுங்களா? நல்லாட்சி கொடுத்தா வரப்போகிறாங்க மக்கள், அதிகமாக இது பண்ண போகிறாங்க. 70 ஆண்டுகளுடைய வரலாற்றை 2.5 ஆண்டுகளில் மாற்றலையா? இதெல்லாம் இதுக்காக கூட்டம்னு தப்பான ஒரு கணக்கை போட்ட அரசியல்வாதிகள் தானே அவங்க. ஒரு தவறான கணக்கை போட்டாங்களா இல்லையா? சினிமா செய்திகள் பார்க்காதவரெல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அவருடைய செய்தியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தாயிடுச்சு. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அதுதான் நிலை. அடுத்து தங்க மோதிரம் திட்டம், அது வந்து கொண்டு வந்திருக்கிறது ஓகே தான், மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி அதை கொடுக்கறது ஓகே தான். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் முதல்ல வந்து கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுறதே வந்து அவ்வளோ தரமாக இல்லை. அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த மோதிரம் கொடுக்குற அந்த காஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த தரத்தை தானே நீங்கள் உயர்த்தணும்னு விமர்சனங்கள் வருது. யார் சொல்கிறாங்க? ஆளுங்க. ஈவன் வந்து திருமாவளவன் அவர்கள் கூட வந்துட்டு அங்கே இருக்கிற இடங்களை ஃபஸ்ட்டு நிரப்புங்க அந்த நிதியை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி அந்த லேப்ஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்க. அண்ணா 5 வருஷம் அங்கே தான் இருந்தாருன்னு சொல்கிறேன். அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சராக இருந்த மா சுப்பிரமணியம் தான் விளக்கம் கொடுக்கணும். புரியுதுங்களா? தரமான சிகிச்சை, உலகத்தரமான சிகிச்சைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் எல்லா இடங்களுக்கும் ஆய்வுக்கு போய் என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தரமற்ற மருத்துவத்தை கொடுத்துட்டு வெளியில் போகும்போது ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலைகள் எங்களுடைய இது இல்லை. தரமான இன்றைக்கி அம்மா உணவகங்களில் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் சாப்பிட்றாங்க, அமைச்சர்கள் போய் சாப்பிட்றாங்க. தரமானதாக இருக்கணும், எப்போ வேணால் ஆய்வுக்கு வருவோன்றதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறாங்க. அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய கழிவறைகள் கூட சுத்தமாக இருக்கணும்னு அத்தனையுமே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியான ஆய்வில் இருக்காங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதுக்கெல்லாம் கொந்தளித்து அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? மக்களினுடைய நலன் தான் தமிழகத்தினுடைய நலன்னு தமிழக முதல்வர் நல்லா அறிஞ்சவர். இல்லை, அந்த தரமற்ற சிகிச்சைன்னு சொல்லும்போது அதை அட்ரஸ் பண்ணி அப்போ தரமான சிகிச்சையாக தரமற்ற சிகிச்சைன்றதை அண்ணன் சொல்லட்டும், இன்னும் வெளிப்படையாக பேசுங்க அண்ணன்னு சொல்கிறேன். தரமற்ற சிகிச்சைகள் தான் 5 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது, அதுக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களும் அதை தான் கடைபிடிச்சாங்க. தரமான சிகிச்சைகள் இல்லைன்னு வெளிப்படையாக பேசுங்க. தயாராக இருக்கீங்களான்னு கேட்குறேன். அடுத்து இப்போ ஏவா வேலு அவர்கள், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டிலலாம் ரெய்டு போகுதுன்னா அப்போ அமைச்சர்களே வந்து இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கும் போது அப்போது தலைமை மேலே வந்து ஏன் நீங்கள் இன்னும் ரெய்ட் பண்ணலை? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தலைமை மேலே இன்னும் ஏன் ரெய்ட் பண்ணலைன்னு யார் கேட்குறா? எல்லாருக்குமே இருக்குது. ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாமே கொடுப்பாங்க. இன்றைக்கி இப்போ அண்ணன் சிடிஆர் கொடுத்துருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையில் அவர் கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறார். பாருங்கள். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.